ஆதரிப்போம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இந்த நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இந்த நாமம். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் கர்த்தரிக்களிக்கும். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் கர்த்தரிக்களிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இந்த நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம் நம்மை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தினாவில் உயிர்ப்பிக்க வேண்டுமே தேவா. முன்மாதிரியாக என்று பொழிந்திட்டாவே, பின்மாதிரியாக இன்று பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தினாவில் உயிர்ப்பிக்க வேண்டுமே தேவா. முன்மாதிரியாக என்று பொழிந்திட்டாவே, பின்மாதிரியாக இன்று பொழிந்திடுமே. நம்மை உண்டு 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 அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை. உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா. இன்றே தேவே தேவா, அதை இப்போ தாரும் தேவா. இன்றே தேவே தேவா, அதை இப்போ தாரும் தேவா. ரொம்ப ரொம்ப நல்லவரையா. இசையா 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 அற்புத நீதானையா. நல்லவரையா. அற்புத நீதானையா. இசையா அற்புத நீதானையா. இசையா அற்புத நீதானையா. இசையா அற்புத நீதானையா. ரொம்ப ரொம்ப நல்லவரையா. இசையா 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 ரொம்ப ரொம்ப நல்லவரையா. ஹோலி ஹோலி இசையா ரொம்ப ரொம்ப நல்லவரையா. இசையா ரொம்ப ரொம்ப நல்லவரையா. எனக்காய் ஜீவதித்தவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே. எனக்காய் ஜீவதித்தவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே. என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே. எந்த நாளிலுமே எந்த நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. அல்லேலூயா.
மழை என்பது ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு தேவைக்கும் நாம் தேவனை நோக்கி கூப்பிட்டு 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 பெற்றுக்கொள்ளக்கூடியது. இது எதனால இந்த வார்த்தை எனக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னா, மேலே போய் நடந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப எனக்கு உள்ள இருந்து ஒரு உணர்வு, ஒரு எண்ணம் என்னன்னு சொன்னா, நாம் தேவைக்கு ஜெபம் பண்ணணுமா ஆசீர்வாதத்துக்கு ஜெபம் பண்ணணுமா? இது ரெண்டு வார்த்தை வந்து, தேவைக்கு ஜெபம் பண்ணணுமா ஆசீர்வாதத்துக்கு ஜெபம் பண்ணணும். தேவைக்குன்னு சொன்னா ஒவ்வொரு தேவைக்கும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு வித்தியமான சூழ்நிலையிலையும் உட்கார்ந்து 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 ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, எனக்கு ஒரு சோறு பொங்குறதுக்கு பானை ஒன்று தாங்க, எனக்கு ஒரு அடுப்பு ஒன்று தாங்க. அப்ப வந்தவர், ஐயோ கரண்டிக்கு மறந்துட்டேன், ஏசப்பா எனக்கு ஒரு கரண்டியே தாங்க. ஊழியத்துக்கு ஜோமன்னா என்ன, ஏசப்பா எனக்கு மைக்கை தாங்க அப்படின்னு சொன்னா, மைக்கை வாங்கிட்டு வந்தேன்னா ஒயர் என்ன செய்யுது? ஆமா, ஒயர் ஒர்க் ஆகுது. நீ மைக்கு தானடா கேட்ட, ஒயர் கேட்கலன்னு. அப்ப என்ன சொல்றேன்னா, இந்த கேட்டு 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 வாங்குறதுங்கிறது ஒரு காலகட்டம். அது ஒரு விசுவாச பயணம், அது நல்ல ஒரு பயணம் தான், அது சந்தோஷமா தான் இருக்கும். ஆனா அது ஒரு காலகட்டம் வரை. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருக்குள்ளையும் நீங்க இனிமே கடவுள்கிட்ட ஒண்ணு கேட்டு 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 தொங்கி 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 வாங்குற அந்த நிலைக்கு வராம, பெர்மனண்டா உங்களுக்கு வந்து ஆசீர்வாதமா ஏதோ ஒரு நீர் ஊற்ற தேவன் தர சித்தமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது உங்க குடும்பத்திலயா இருக்கலாம், தாய் தகப்பனா இருக்கலாம், உங்க சொந்த காரியமா இருக்கலாம். பல ஜெபங்கள் இருக்கு. நம்ம வழக்கமா என்ன, இயேசு கிறிஸ்து இரவு ஜெபம் பண்ணாரு, உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணாரு. அப்புறம் நம்ம அமாவாசை ஜெபம் சொல்றாங்க, பௌர்ணமி ஜெபம், பல ஜெபங்களை வச்சிருக்காங்க. எல்லா காலகட்டத்திலையும் ஆண்டவர் இயேசு தான் நமக்கு தேவன். எல்லா நேரத்திலும் அவர் ஒன்னாதான் செயல்படுறாரு, ஒருபோலதான் செயல்படுறாரு. நீங்க எப்படி விசுவாசிக்கிறீங்களோ, நான் இந்த மாதிரி ஜெபம் பண்ணாதான், சிலர் சொல்லுவாங்க 21 நாள் பிசாசு என்ன செய்வான், போராடுவோம். 21 நாள்ல தான் பிசாசு என்ன செய்ய முடியும், ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி விசுவாசிச்சு நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா 21 நாள் வரைக்கும் அவன் என்ன செய்வான், போராடிட்டு இருப்பான். இதை ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன், நான் சும்மா விளையாட்டாக சொல்லலை, நிறைய பார்த்துட்டு தான் சொல்கிறேன். 3 நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணாதான் இதை ஜெயிக்க முடியும்னு என்னைக்கு நீங்கள் விசுவாசிக்கிறீங்களோ, அப்பொழுது 3 நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணாதான் ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் கடிந்து கொள்றாரு, விசுவாசம் இல்லாத மாறுபாடு உள்ள சந்ததி. நீ உபவாசம் இருந்தாதான் இந்த பிசாசு ஓடும் சொல்லிட்டு அவர் சொல்றாரு, உனக்குள்ள ஏன் விசுவாசம் இல்லாம போயிட்டு, உன்ட விசுவாசம் இல்லாததுனால நீ உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணாதான் அது ஓடும். அல்லேலூயா. உனக்குள்ள விசுவாசம் நல்லா வளர்ந்து இருந்துச்சுன்னா நீ ஒரு வார்த்தை சொன்னா ஓடும். நாம் மழையை எதிர்பார்த்திருக்கிறோமா, நமக்குள்ளே ஊறுகிற நீர் ஊற்றாகிய பரிசுத்த ஆவியானவர் என்கிற நீரூற்றை வைத்துக் கொண்டு அதனால் செழிக்க போகிறோமா? அது ஆவிக்குரிய செழிப்பா இருக்கலாம், உலக பிரகாரமான செழிப்பா இருக்கலாம். நாம் தான் முடிவெடுக்கணும். ஒவ்வொரு நாளும் நமக்கு புரியுதில்ல, மழைன்னா என்னது, மழைன்னா என்னது, எப்பமா வரும், ஏதாவது சீசன்ல வரும், சரியா? நம்மளாம் மழைக்கு ஜோமணும்ல, ஆண்டவரே மழையை தாங்க, மழையை தாங்க, மழையை தாங்க. மழை தாறுமாறம் வந்தவர் நிப்பாட்டுங்க, ஆண்டவரே நிப்பாட்டுங்க. எதுக்குப்பா நீ தானே கேட்ட? நான் அளவு தெரியாம கேட்டுவிட்டேன். உனக்கு என்ன வேணும், உனக்கு கரெக்டா என்ன வேணும்? குடிக்க தண்ணி வேணும், குடிக்க தண்ணி கேளு. இல்லையா? நல்ல தண்ணி வேணா நல்ல தண்ணி கேளு, குளிக்க தண்ணி வேணா, விவசாயத்துக்கு தண்ணி வேணா தண்ணி கேளு. தாறுமான மழை பெய்ய கிடவு, சென்னையில் உள்ள மழையெல்லாம் இங்கே வர கிடவுது அப்படின்னும். அது வந்துட்டு ஒரே கவுத்தி விட்டு போயிட்டு. அவ நம்ம ஜெபத்துல திறன்ல நம்ம மைண்ட் பொறுத்த வரைக்கும் அது ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் பெர்மனண்டா
யோவான் 4ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனம், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீர் ஊற்றாய் இருக்கும் என்றார். இது எதை குறித்து சொன்னாரு அப்படின்னு சொன்னா, பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொன்னார். நான் உங்களுக்கு பரிசுத்த ஆவியுடைய முத்திரையை கொடுப்பேன், அது உங்களுக்குள்ள இருந்து நித்திய ஜீவகாலமாய் உங்களுக்குள்ள நீரூற்றை கொடுத்துக்கிட்டே இருக்கும். நம்ம பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். திடீர்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் வரும், எதுக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறோம், எதுக்கு வளர்ந்துட்டு இருக்கிறோம், எதுக்கு சாப்பிட்டுட்டு இருக்கிறோம், எதை நோக்கி போயிட்டு இருக்கிறோம், என்னதான் செய்ய போறோம் அப்படின்னா என்னது? ஒரு வறட்சியையும் ஒரு வெறுமையையும் ஒரு சோர்வையும் சில நேரம் பார்க்க முடியும். வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமே இல்லாத ஒரு பயணமா இருக்கும். அதுதான் வெறுமை உணர்வு உள்ள ஒரு நேரத்தில் வரக்கூடிய வார்த்தை. இந்த பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் நமக்குள்ள இருந்துச்சுன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துடைய ஆவி நம்ம ஆவியோட இணைஞ்சிருக்குன்னு சொன்னா, நமக்கு அந்த என்ன செய்யாது, வராது. என்ன உள்ளுக்குள்ள விசுவாசம் இருக்குன்னா, ஆண்டவர் என் கூட இருக்கிறார், நான் அவர் கூட இருக்கிறேன், ஏதோ ஒரு நோக்கத்துக்கு நீ வச்சிருக்கிறாரு, ஏதோ ஒரு நோக்கத்தை அவர் என்ன செய்வார், கண்டிப்பா செயல்படுத்துவாரு என்கிற ஒரு செழிப்பின் உணர்வு, ஒரு விசுவாச உணர்வு. நீங்க கிளம்பி இங்கிருந்து கிளம்பி வெளியே போறீங்கனாலே நம்பிக்கை இல்லாம வெளியே போக முடியாது. அப்படிதானே? வெளியே போறோம், ஐயோ ரோட்டுக்கு போனா காரு எங்குது, ஆமா நேர போற கார் என் மேல வந்து மோதிட்டா என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா வெளியவே என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அப்ப நம்பிக்கையில தான் ஒரு பயணமே இருக்குது. நம்முடைய பயணமே ஏதோ ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில தான் இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏதோ ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில தான் நம்ம ஏங்கிக்கிட்டே இருக்கிறோம். அதை அப்படி மாத்துங்க, விசுவாசம், அதாவது தேவனை சார்ந்த வாழ்வு. அப்ப தேவனை சார்ந்த வாழ்வு நமக்குள் இருக்குமானால் எப்பொழுது இருக்கும்? பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இணைக்கப்பட்டிருந்தால், முத்திரை போடப்பட்டிருந்த அவரோடு நம்ம உறவுல இருந்தோம்னா, அந்த தேவ பிரசன்னமும் தேவ சமாதானமும் நம்மை விசுவாசத்துக்குள் நடத்தும். அல்லேலூயா. விசுவாசம் நம்மை இயங்க செய்து கொண்டே இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த உலகத்துல பணத்துக்கு மட்டும், பதவிக்கு மட்டும், சுகத்துக்கு மட்டும் ஒருத்தன் வாழ்ந்துட்டு இருக்கிறான்னு வைங்களேன். இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இவங்க நமக்கு போட்டியே கிடையாது. அல்லேலூயா. நம்ம எங்க நம்ம வந்து வேற ஒரு ட்ராக்ல ஓட்டிட்டு இருக்கிறோம். உண்மையான ஆளுடைய பிள்ளைகள் வந்து வேற ஒரு எல்லையில ஓடிட்டு இருக்கிறோம். இந்த உலகம் எதுக்கு ஓடிட்டு இருக்குது? ஏதோ ஒரு வசதிக்காக, பணத்துக்காக மட்டுமே நினைச்சிட்டு இருக்கு, ஓடிட்டு இருக்கு. பணம், புகழ், பதவி சேர்த்து வைக்கணும், பொருட்கள், இதுகளுக்காக மட்டும் ஓடிட்டு இருக்குது. நம்ம இந்த உலகத்தை ஜெயித்து, அல்லேலூயா, அது ஓடுற ஓட்டம் இருக்குல்ல, ட்ராக்கு, அந்த ட்ராக்கை விட்டு நம்ம வெளியே வந்து நம்ம ஆண்டவருக்காக வெளியில இருந்து ஓடிட்டு இருக்கோம், வேற ஒரு ட்ராக்ல ஓடிட்டு இருக்கோம். அதை போட்டியா நினைக்கவே கூடாது. ஆமென். அல்லேலூயா. அதே நேரத்துல இந்த உலகத்தான் அவன் இந்த உலகத்துல ஓடி ஷைன் பண்ணி ஒரு இடத்துல வந்து 1000 பேர் திரும்பி பார்க்குற அளவுக்கு அவன் உயர்ந்து வரும்பொழுது, இந்த உலகத்தை விட உன்னதத்துக்காக, உன்னதத்தின் தேவனோடு கூட ஓடிட்டு இருக்கிற நாம அதை விட மேலான ஒரு இடத்துக்கு வர முடியும். அந்த விசுவாசம் வேணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ஆனா நம்ம ட்ராக் வேற, நம்ம அவனை பார்க்க கூடாது. நம்ம தேவனோடு இணைஞ்சி தேவ ஆவியானுடைய அந்நியோன்யத்தோடு, ஐக்கியத்தோடு, அவருடைய நடத்துதலோடு வேற ஒரு ட்ராக்ல ஓட போறோம். ஏற்கனவே நம்ம அந்த உலகத்துல ட்ராக்ல ஓட்டிட்டு இருந்தாங்களா, அந்த உலகத்தை ஜெயித்து தான் உன்னதத்துக்காக ஓடிட்டு இருக்கிறோம். ஆமென். ஒவ்வொருத்தரும் இங்க அழைச்சிருக்கிற ஆண்டவர் ஒவ்வொருத்தையும் பேசிட்டு இருக்கிறார், ஒவ்வொருத்தையும் உணர்த்துறாரு, ஒவ்வொருத்தையும் ஏவுறாரு. என்னன்னா, உங்களை இந்த உலகத்தின் ட்ராக்ல ஓடுறதுக்காக ஆண்டவர் அழைக்கல. நீங்க முத்திரை போடப்பட்டவர்கள். ஆமென். அல்லேலூயா. நீங்க முத்திரை போடப்பட்டவர்கள். எதுக்காக சொன்னா, உன்னதத்துக்கான ஓட்டத்தை ஓடுவதற்காக. அதனாலதான் தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் என்கிற நீரூற்றை நமக்குள்ள தந்திருக்கிறார்.
அவரை விசுவாசிக்கிற எல்லாத்துக்குள்ள நீரூற்று இருக்குது. அது பாவத்தினால, சாபத்தினால, அடிமைத்தனத்தினால, தேவையில்லாத உறவுனால, தேவனை தேடாத போறதுனால அந்த நீரூற்றுகள் அடைக்கப்பட்டு, அது மூழ்கடிக்கப்பட்டு, அது அந்த நீரூற்று வெளியே வராதபடி அது நினைச்சது அழுக்குலாம் அடைஞ்சிருக்குது. அவ்வளவுதான் காரணம். மற்றபடி இங்க வந்திருக்கிற எல்லாருக்குள்ளயும் ஆண்டவர் அழைப்பு கொடுத்து அவருடைய ஆவியை உள்ள வச்சிருக்காரு. ஆமென். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அவர்கிட்ட கதறி 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 பெற்றுக்கொள்ளக்கூடிய மழைக்காக நம்ம மழையை எதிர்பார்த்து ஓடுகிற ஓட்டம் அல்ல. நிரந்தரமாக தேவன் நமக்கு நீரூற்றை உள்ளே வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நீரூற்றை வைத்திருக்கிறார். அவர் நீரூற்றை எதுக்காக வைத்திருக்கிறான்னு சொன்னா, நான் அந்த ஆவியில இணைஞ்சி நிரம்பி எனக்கு மன திருப்தியை கொடுத்து, சமாதானத்தை கொடுத்து, விசுவாசத்தை கொடுத்து, என்னுடைய பயணத்துல நான் பொறுமையோட ஓடுறதுக்கு ஆண்டவர் ஆவியான நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இது எப்படி வச்சிருக்கோம்? இது ஒரு ஆவிக்குரிய காரியம் வச்சிருவோமா? இனிமே பாருங்க, இந்த உலகத்துல தேவன் உங்களை நிலைவரமான நிரந்தரமான ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள, மழையை கேட்டுட்டே இருக்கிறது என்பது என்னது? தேவைக்காக ஜோம் பண்ணிட்டே இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும். மழையா ஊற்றா? மழையை எதிர்பார்த்துட்டே இருக்கிறவன் என்ன எப்படிப்பட்ட ஆளு? ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட போராடி, இப்படி ஜெபம் அப்படி ஜெபம், பிசாசுக்கு எதிராக பாத்தீங்கன்னா பல விதமான ஜெபங்கள். ஆவியானவர் நம்மளை உணர்த்தி நம்ம எப்பமா செய்ய சொல்றது கதை வேற. ஆனா எப்பவுமே மைண்ட்ல எப்படி வச்சிடக்கூடாதுன்னா, வீட்டில் பிசாசு செயல்படுறான், இப்படி பில்லிசனை செயல்படுது, மாந்திரிகம் செயல்படுது, இப்படிலாம் ஜெபம் பண்ணணும், இப்படிலாம் யுத்தம் பண்ணணும், இப்படிலாம் அடிக்கணும், இப்படிலாம் அப்படி கிடையாது. அப்படி கிடையவே கிடையாது. எதிரிகள் சூழ்ந்து மலையை சூழ்ந்து நிக்கிறாங்க. தீர்க்கதரிசி சொல்றான், சுற்றி என்னது? அக்கினி ரதங்கள், அக்னி குதிரைகள் இருக்குது. அதாவது ரெவலேஷன் உள்ள லைஃப், வெளிப்பாடு உள்ள லைஃப் நமக்குள்ள இருக்கும்போது வெளியில் இருக்கிற சத்ருவை பார்க்க மாட்டோம், நம்மளை சுத்தி இருக்கிற பாதுகாப்பை தான் பார்ப்போம். ஆமென். அல்லேலூயா. நிரந்தரமாக நீரூற்றாகிய பரிசுத்தாக நமக்குள்ள இருந்தனா நம்மளை சுத்தி முழுவதும் என்ன இருக்குது? ப்ரொடெக்ஷன் இருக்குது, பாதுகாக்கப்பட்ட ஜனம். நம்ம எந்த சூழ்நிலையிலும் விசுவாச அறிக்கை செய்யணும். ஏதாவது பிரச்சனை உங்களுக்கு மிஞ்சி போயிட்டு, இது முடியாதோ, இப்படி வந்துருமோ அப்படி வந்துரும் சொல்லும் போது நீங்க சொல்லணும், அதாவது ஆண்டவர் நோக்கி கூப்பிடுறத காட்டிலும் நமக்கு கொடுத்திருக்கிற ப்ரொடெக்ஷன் நம்ம என்ன செய்யணும்? பேசணும். ஆண்டவரே, என்னை சுற்றி அக்கினி குதிரைகள் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. என்னை சுற்றி அக்கினி ரதங்கள் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆமென். அதாவது இந்த நாள்ல நிரந்தரமான நமக்குரிய ஆசீர்வாதம் நமக்குள்ள தேவன் வச்சிருக்கிறார் சொல்றதுக்காக இந்த நாள். நிரந்தரமான சோர்ஸ், நிரந்தரமான வருமானம், நிரந்தரமான சமாதானம், நிரந்தரமான ஆரோக்கியம். அல்லேலூயா. நிரந்தரமாக கொடுப்பதற்கு எதையும் நான் கம்பேர் பண்றேன்னு சொன்னா, உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதமாகிய பரிசுத்த ஆவியை நிரந்தரமாக நமக்கு கொடுத்தா, இந்த அளவுக்கு நம்ம மேல அன்பு கூறுகிறவர் இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்தை நிரந்தரமாக ஏன் கொடுக்க முடியாது? ஆமென். அல்லேலூயா. ஆமா, இந்த ரோமர் 8ஆம் அதிகாரத்துல வரும்ல, 32ஆம் வசனம், 8:32, தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? அல்லேலூயா. தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான் ஆக்குறோம். நல்லா கவனிங்க. அதாவது இயேசு கிறிஸ்துவ ஒப்பு கொடுத்ததுனாலதான் பரிசுத்த ஆவியான ஊற்றப்படுகிறார். அவருடைய ஆவியே, சொந்த ஆவியே நமக்குள்ள கொடுக்கிற ஆண்டவர். எப்படி எடுத்துக்கணும்? சொந்த ஆவியே உங்களுக்குள்ள நிரந்தரமாக நித்திய ஜீவகாலமாக ஊறுகிற நீர் ஊற்றாக உங்க இருதயத்துல, உங்க ஆவியில அவர் கொடுத்தா, என் ஆவியில என் இருதயத்துல அவர் கொடுத்திருந்தனா, சொந்த ஆவியே கொடுத்திருந்தனா, நிரந்தரமாக கொடுத்திருந்தனா,
இந்த உலகத்துக்குரிய காரியங்கள் மற்ற எல்லாவற்றிலும் உள்ள ஆசீர்வாதத்தை நிரந்தரமா கொடுக்கறதுக்கு எந்த அளவுக்கு நம்ம மேல அவர் கரிசனை உள்ளாரா இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, உங்களுக்கா இருக்கலாம், நீங்க உங்களுடைய லைஃபா இருக்கலாம். உங்க அப்பா அம்மா எப்ப எப்படி இருக்கிறாங்க, ஒருவேளை இன்னைக்கா நாளைக்கா டெய்லி சட்டி எடு பெட்டி எடுன்னு கதை ஓடிட்டு இருக்கும். ஐயோ சாப்பாட்டுக்கா கஷ்டம், ஃபீஸுக்கா கஷ்டம், அது கஷ்டம், இதுக்கு கஷ்டம், உருட்டுறது பிரட்டுறது, கடன் வாங்குறது, வட்டிக்கு வாங்குறது, வட்டி குட்டி போடுறது, பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, குழப்பம். அதனால குடும்பத்துல பிரச்சனை, போராட்டம், சமாதானம் இல்லை, சண்டை சச்சரவு, இப்படியே உருட்டிக்கிட்டு பிரட்டிக்கிட்டு ஓடுற ஒரு ஓட்டமா இருக்கலாம். இன்னைக்கு நான் ஆண்டவர்கிட்ட கேளுங்கன்னு சொல்ல மாட்டேன், ஆண்டவர் நமக்கு தருகிறார். அல்லேலூயா. எப்படி ஆவிக்குரிய காரியத்தில் நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாகிய பரிசுத்த ஆவியை நமக்குள் தந்திருக்கிறாரோ, ரெண்டு ஆவியானுடைய காரியம் ரெண்டு இருக்குது. ஒன்று, ரட்சிக்கப்பட்டு எப்பொழுது அவரை விசுவாசித்து பாவமன்னிப்பு நிச்சயம் பெற்றுக்கொண்டு சொல்றோமோ, ஏசப்பா உங்களை விசுவாசிக்க சொல்றோமோ, அப்பொழுதே பரிசுத்த ஆவியானுடைய முத்திரை நமக்குள்ள வந்துடும். நம்ம இணைக்கப்பட்டுருவோம். அபிஷேகம் என்பது அது இன்னொரு காலகட்டத்தில் ஆண்டவர் நோக்கி கேட்டு, அதாவது அது ஃபர்ஸ்ட் எப்படின்னு சொன்னா பிள்ளையா பிறக்கிறது. பிள்ளைய பிறந்தவொடனே அவன் நம்மளுடைய சொத்துக்களுக்கு என்ன ஆயிடுறான், உரிமை உள்ளவனா மாறிடுறான். ஆமேன். அல்லேலூயா. ஆமா. ஆனா சொத்துக்களை முழுமையாக ஆளுகை செய்து விற்கக்கூடிய சக்தி எப்பொழுது வருதுன்னா 18 வயசு வந்தவர் தான் வரும். பரிசுத்தனோட அபிஷேகம் வருது. அதான் அதிகாரம், நமக்குள்ள தேவன் அதிகாரத்தை கொடுத்து நம்மளை ஊழியம் செய்ய அல்லது ஆண்டுடைய காரியத்தை ஏதோ ஒன்று மறைமுகமாக நேரடியாக செய்யக்கூடிய பலத்தை நமக்குள்ள வைக்கிறது, வரங்களை நமக்குள்ள வைக்கிறது, கிருபைகள் நமக்குள்ள வைக்கிறது. அதான் அபிஷேகம். ஆமென். அல்லேலூயா. அப்ப நிரந்தரமாக ஆவியானவர் நமக்குள்ள கொடுக்கப்படும் போது அவருடைய ஆவியையே நிரந்தரமா கொடுத்தா நம்ம இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில எந்த அளவுக்கு அவர் நிரந்தரமா கொடுக்க முடியும். அதில் நம்ம பார்த்தோமானால் மோசேயை எடுத்துக்கொள்ளுங்க. மோசே எடுத்துக்கிட்டீங்கன்னா 34 உபாகம் 34 எடுத்துக்கொள்ளுங்க. 7 மோசே மரிக்கிறது போது 120 வயதாக இருந்தான். அவன் கண் இருளடையவும் இல்லை, அவன் பலன் குறையவும் இல்லை. நிரந்தரமான ஆரோக்கியமான வாழ்வு மோசையை கொடுக்கப்படுது. அல்லேலூயா. இதெல்லாம் பைபிள்ல இருக்கிறது தானே. அதாவது நம்ம இந்த உலகத்தில் நடக்கிறதையே நம்ம அப்படியே ரெக்கார்ட் ஆகக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா மாறணும். கொஞ்சம் கொஞ்சமா மாறணும். பைபிள்ல என்ன எழுதி வைக்கப்பட்டிருக்கு, அதுக்கு ஏன் சரீரம் இருக்கக்கூடாது. நிரந்தரமான சுகம், ஆவியானவர் வரும்பொழுது நிரந்தரமான சுகம் அடைய முடியும். ஆமென். எகிப்திலிருந்து புறப்பட்டு ஜனங்கள் போறாங்க. கடவுள் வராரு, மோசேயை அழைக்கிறாரு, அதுக்கப்புறம் ஆரோனை அழைக்கிறாரு. அழைச்சி பார்வோன்ட்ட பேசி அங்கிருந்து எகிப்தில் அடிமைத்தனத்திலிருந்து 24 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. கொடூரமான வேலை. இன்னைக்கு கூட ஒரு பையன்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னான், ஃபாரின்ல இங்கிருந்து போய் வேலை கிடைக்காம ஏதோ ஒரு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு விசா வாங்கிட்டு போயிடுறது. 1,00,000 பேர் இருக்காங்க இருக்கிற கத்தார்னு நினைக்கிறேன். 1,00,000க்கு மேல உட்காந்துருக்கிறான் வேலை இல்லாம. அங்க நான் ஒரு பில்டிங்க்கு போயிருந்தேன். அடுத்த பில்டிங்ல இன்டர்வியூ நடக்குது. இன்டர்வியூ பண்ணிட்டு இருந்தாங்க. சம்பளம் எவ்வளவுன்னு சொன்னா இந்திய ரூபாய்க்கு 10,000 ரூபாய் 15,000 ரூபாய்க்கு அங்க சம்பளத்துக்கு இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கானா. ஏன்னா ஃபாரின் போகும்போது இன்ன வேலைக்கு நான் வரேன், இந்த மாதிரி சம்பளம் அப்படின்னு தெளிவா இருந்தாதான் அங்க போன புரோஜனம். இன்டர்வியூ எப்படி எடுக்கலாம், நம்ம ரூபாய்க்கு 15,000 10,000 ரூபாய்க்கு வேலைக்கு. எவ்வளோ கொடூரமான ஒரு சம்பவம் பாருங்க. எல்லாம் போனவங்களாம் அங்கே நல்லா இருக்காங்க அப்படி கிடையாது. சிலருக்கு நல்ல சம்பளம் இருக்குது அப்படியுமே சொல்றாங்க. ஃபேமிலி இங்கே இருந்தால் தான் லாபம், ஏதாவது கொஞ்சம் ரூபாய் சேர்க்க முடியும். ஒருவேளை ஃபேமிலி அங்கே கொண்டு வச்சுட்டோன்னா ஏகப்பட்ட செலவு. அப்போ கேட்கும்போது கஷ்டமா இருக்கு. என்னடா ஒரு நிரந்தரமான
நம்ம இவ்வளோ விசுவாசம் பேசுகிறோம், இவ்வளோ ஆண்டவரை பற்றி இவ்வளோ ஆராதிக்கிறோம், சின்ன வயசுலேருந்து வசனங்களை கற்றுருக்கிறோம், எவ்வளோ கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்குது. தேவன் உயிரோடு இருக்கிறார். ஏன் நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு ஆசீர்வாதம் ஆண்டவர் கொடுக்க முடியாது? அல்லேலூயா. கஷ்டப்படணும், அது தப்பு கிடையாது. ஒரு வேலைக்கு போகிறோம், அங்கே சிலதை ஃபேஸ் பண்ணி கஷ்டப்படணும், அதுதான் தப்பு கிடையாது. சில ஸ்ட்ரகிள் நம்ம வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் இப்படி இன்னொரு நாட்டில் போய் 10,000 15,000 சம்பளத்துக்கு இன்டர்வியூ இருந்து ஊரை விட்டு வந்தாச்சு, கடனை வாங்கிட்டு வந்தாச்சு, எப்படியாவது இருந்து கொஞ்சம் சம்பாதிச்சு எடுத்து கடனை தீர்த்துட்டு ஏதாவது பார்க்கணும், போனால் கேவலம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்கும்போது அது ஒரு சாபத்தினுடைய கிரியை. எகிப்திலிருந்து ஜனங்களை புறப்பட்டு வெளியே கொண்டு வராரு. தெரியும், நிறைய அற்புத அடையாளங்களோடு வெளியே கொண்டு வராரு. வெளியே கொண்டு வர்ற போது மோசே வந்து ஒரு பாட்டு படிக்கிறாரு. என்ன பாட்டு அப்படின்னு சொன்னா, இந்த டிராவல் பண்ணி வர்றாங்கல்ல வந்த ஜனங்கள் வந்து எப்படி போஷிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொன்னா, கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழிநடத்தினார். அந்நிய தேவன் அவரோடு இருந்ததில்லை. பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார். கவனிங்க, அவர் நடத்திட்டு வரும்போதே போஷிக்கிறார். வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். கண்மலையில் உள்ள தேனையும் கற்பாறையில் இருந்த வடியும் எண்ணெயும் அவன் உண்ணும்படி செய்தார். பசுவின் வெண்ணையும் ஆட்டின் பாலையும் பாசானின் மேயும் ஆட்டுக்குட்டிகள் ஆட்டுக்கடாக்கள் வெள்ளாட்டுக்கடாக்கள் இவைகளுடைய கொழுப்பையும் கொழுமையான கோதுமையையும் இரத்தம் போன்ற சுவான திராட்சரசத்தையும் சாப்பிட்டான். இது என்னன்னா, 2 பழைப்பு சொன்னேன். ஒன்று, மழைக்காக காத்திருந்து, அதாவது ஒவ்வொரு நேரம் ஜெபம் பண்ணி காத்திருந்து பெற்றுக்கொள்வது. அதுவே இப்படிலாம் போஷிச்சாராம். நல்ல எண்ணெய, என்ன தேனை, நல்ல கொளுத்த கோதுமையை, கன்றுக்குட்டிகளை, ஆடுகளை, இதெல்லாம் கொடுத்தாரு டிராவல்லே. ஆனா நிரந்தரமான ஒரு இடத்துக்கு கொண்டு போறாரு. இன்னைக்கு தேவனுடைய வெளிப்பாடு அதுதான். நீங்க சின்ன வயசுலேயே குறைஞ்ச வயசுல இருக்கிறவங்களும் உங்களுக்கும் அல்லது உங்க பிள்ளைகளுக்கும் குறைந்த ஒரு தரிசனத்தை வைக்காதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. போதும், ஏதோ போதும் அப்படின்னு இல்ல. நம்ம அடுத்தவங்களுக்காக வாழ வேண்டியிருக்கு. நம்ம உலகத்தின் ட்ராக்கை விட்டு வெளியே வந்தாலும் உலகத்துல தான் நம்ம மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. அல்லேலூயா. ஆமா, இந்த உலகத்தில் உள்ள மக்களுக்கு தான் நம்ம வெளிச்சம் கொடுக்கணும். ட்ராக் வேற ட்ராக்கா இருக்கலாம், ஆனா அந்த உலகத்தில் உள்ள மக்களுக்கு முன்னாடி தான் நம்ம கனப்படுத்தப்பட்டிருக்கணும். அவங்களுக்கு வெளிச்சமா இருக்கணும் நம்ம. ஆமென். அப்ப நீங்க இப்பவுமே குறைஞ்ச ஒரு எண்ணங்களையும் குறைஞ்ச எண்ண ஓட்டங்களையும் தரிசனங்களும் வைக்க கூடாது. ஆண்டவர் இது நாள் வரைக்கும் நம்மளை வந்து அப்படி என்னது, ஜோம் பண்ணது கிடைக்கும், அப்புறம் கண்ணீர் விடும்போது அப்புறம் தூக்கி விடுவாரு, அப்புறம் கிடைக்கும். அப்படி சின்ன கொஞ்சம் சோறு கொடுத்த மாதிரி என்னது கொஞ்சமா போஷித்து என்ன செஞ்சாரு, கொண்டு வந்தாரு. ஆனா இனி பெர்மனண்டா கானான் தேசத்துக்குள்ள போறதை போல ஒரு பெரிய அனுபவத்தை தேவன் நமக்கு தரப்போறார், நிரந்தரமா. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி ஆவிக்குரியவைகள் ஆகிய பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள நிரந்தரமா இருந்து தேவனுடைய சித்தத்தின்படி திட்டத்தின்படி அவருடைய வழிநடத்தின்படி நம்மை நிரந்தரமாக வழிநடத்த நமக்கு ஒரு ஆயுதமாக, ஒரு துணையாளராக, ஒரு தேற்றரவாளனாக, ஒரு தகப்பனாக, ஒரு தாயாக நமக்குள்ளே வாசம் பண்ணி நம்மை நடத்துகிறாரோ ஆவிக்குரியதுல. அதே போலதான் இந்த உலகத்துல பொருளாதார, ஏனென்றால் ஆவிக்குரியவைகளை உலகத்தில் உள்ளவைகளை வைத்துதான் நம்ம காட்ட முடியும். ஆமென். அல்லேலூயா. ஆமா, ஒரு சரீரம் அப்படின்னா உலகத்தில் இருக்குது, அதுக்கு வியாதி ஒன்று இருக்கும்போது அதை சுகப்படுத்துறோம். அப்போ உலகத்தில் உள்ள சரீரத்தை சுகப்படுத்தும் போது தேவனுடைய மகிமை வெளிப்படுது. அல்லேலூயா. ஒருத்தருக்கு ட்ரெஸ் இல்லை, அது உலகத்தில் உள்ளது. அந்த ட்ரெஸ்ஸை ஒருத்தருக்கு வாங்கி கொடுத்து அந்த ட்ரெஸ்ஸை உடுத்தும் போது அவனுடைய நாமம் மகிமைப்படுவது. அல்லேலூயா. உன்னதத்தினுடைய ஆசீர்வாதத்தை நான் உலகத்தில், ஒருத்தருக்கு சாப்பாடு இல்லை, அவனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து ஏசு நல்லவர்னு சொல்றோம். அப்ப சாப்பாடு என்பது உலகத்தில் உள்ளது. அப்போ உலகத்தில் உள்ளதை ஒன்றை எடுத்து கொடுத்து தான் அவர்களுக்கு
அவங்களுக்கு அன்பை காட்டி உன்னதத்தினுடைய காரியத்தை நம்ம சொல்லி விடுகின்றீர்கள். அல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவியானவர் என்பவர் அவர் உன்னதத்திற்கு மாத்திரம் நமக்கு கொடுக்கப்படவில்லை. நிரந்தரமாக நீரூற்றாய் ஊற்றப்படுகிற பரிசுத்த ஆவியானவர் நம்மை திருப்திப்படுத்துகிற, சமாதானப்படுத்துகிற, நமக்கு ஒரு நிறைவை கொடுத்துக்கிற, விசுவாசத்தை கொடுக்கிற, தேவனோட ஐக்கியத்தை கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவர் என்பவர் அவர் இந்த உலகத்துக்காகவும் கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆமென். அவர் உன்னதத்தின் பயணத்திலே இந்த உலகத்தின் ஜனங்களுக்கு நாம் அவரை வச்சு ஏதோ செய்யணும். அதுல ஒண்ணு நிரந்தரமான காரியங்களை நமக்கு தரக்கூடியது. அல்லேலூயா. உறவுகளிலே நிரந்தரம், சமாதானத்திலே நிரந்தரம், ஆரோக்கியத்திலே நிரந்தரம், வேலையிலே நிரந்தரம், தொழிலே நிரந்தரம், நமக்கு ஒரு பொருளாதார சப்போர்ட்ல நிரந்தரம். யாரெல்லாம் விசுவாசிக்கிறா? ஆமென். இல்ல நல்ல வாங்கி கை வைத்துங்க. பாம்பு மதி ஓய் தூக்குங்க. நீங்க தூக்குறதுல என்ன செய்யணும்? பரலோகத்துல இருந்து கை வழியே இறங்கிடணும். அல்லேலூயா. ஆமா, நல்ல கை வைத்து சொல்லுங்க. அல்லேலூயா. நிரந்தரமாக தேவன் நிரந்தரமான உங்களுக்கு சோர்ஸை கொடுக்கணும், நிரந்தரமான வாய்ப்பு கொடுக்கணும். கெஞ்சி கூத்தாடி உருண்டு பிறண்டு எப்படி விசுவாசிக்கிறோமோ அப்படி தேவன் செயல்படுவார். நீ பழைய பாட்டிமாரெல்லாம் போய் கதை கேட்காதீங்க. சுவிசேஷம் கூட அவங்க வாயிலிருந்து கேட்காதீங்க. ஆமா, எல்லாம் தப்பு தப்பா சொல்லி கொடுத்துட்டு ஒரு பெரிய போராட்ட களத்தை மாதிரி நம்மளை உருவாக்கி விட்டுருவாங்க. நம்ம ஆட்கள் சோர்ந்து போயிடுவான். ஓ, கடவுள்கிட்ட வந்தானே இப்படிலாம் உருண்டு பிறண்டு ஜெபம் பண்ணி இப்படிலாம் தலையை கீழே போட்டு தலையில தொங்கி அவர் அங்கேயே பிடிச்சி தொங்கி அவர்கிட்ட இருந்து ஏதோ புடுங்கணும் போல, கஷ்டமான வேலை, என்னையால முடியான்றுவான். இல்லையா? ஆவியானவர் நமக்குள்ள இருந்து நடத்துகிறவர், அவர் நிரந்தரமாக நமக்குள்ள வசிக்கிறவர். அவர் உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதத்தை நமக்குள் எப்படி உள்ளே இருந்து செயல்படுத்துகிறாரோ அதே போலதான் உலகத்தில் உள்ள ஆசீர்வாதத்தையும் அவர் நிரந்தரமாக நமக்குள்ள வைக்கிறவர். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம கொஞ்ச நாள் நல்லா இருந்தேன், அப்புறம் அந்தால போயிட்டேன். கொஞ்ச நாள் ஜெபம் பண்ணேன், அப்புறம் அந்தால போயிட்டேன். கொஞ்ச நாள் பைபிள் வாசித்தேன், அப்புறம் அந்தால போயிட்டேன். கொஞ்ச நாள் நல்லது வேலை இருந்துச்சு, அதுக்கப்புறம் வேலை போயிட்டு வருமானம் இல்லை. இதெல்லாம் சாபத்துடைய வேலை. இதை எதிர்த்து நிக்கணும் இயேசுவின் நாமத்தினால. கொஞ்ச நாள் அப்படிங்கிறது ஊழியத்திலையும் அப்படிதான். ஊழியத்திலையும் பார்த்துருக்கேன். எனக்காக தான் நான் பேசிட்டு இருக்கேன், எல்லாருக்காக தான் பேசிட்டு இருக்கேன். அல்லேலூயா. கொஞ்ச நாள் வந்துச்சு, செஞ்சோம், அப்ப வரல, செய்யல. கொஞ்ச நாள் அதை பண்ணோம், இதை பண்ண முடியல. கொஞ்ச நாள் அப்படி இருக்க கூடாது. அல்லேலூயா. இனிமே தேவன் நமக்கு நிரந்தரமான வாய்ப்புகளை, பொருளாதார ஆசீர்வாதத்தை நமக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு தேவைக்காக ஜெபம் பண்ணோம் அப்படின்னு வராம நிரந்தரமான ஆசீர்வாதம் நமக்குள்ள வந்துடும். ஆசீர்வாதம் என்னது? அது ஆசீர்வாத நீர் ஊற்று. ஆமென். தேவன் நமக்குள்ள நிரந்தரமாக ஊறுகிற ஊற்றாகிய ஆசீர்வாத நீர் ஊற்ற நம்ம மேல, நம்ம குடும்பத்தின் மேல, நம்ம தாய் தகப்பன் மேல, நம்முடைய பிள்ளைகள் மேல, நம்முடைய சகோதர சகோதரிகள் மேல வரணும். அவர் இன்னைக்கு வச்சிருக்கிறார். யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்? ஆமென். அல்லேலூயா. யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்? ஆமென். எங்களுடைய எல்லையில இது நாள் வரைக்கும் டெம்பரரியாவே கதை ஓடிட்டு இருந்துச்சு. ஆனா இனி வரும் நாட்கள்ல நிரந்தரமான ஒரு உறவை தருவார், நிரந்தரமான ஒரு பொருளாதார ஆசீர்வாதத்தை தருவார், நிரந்தரமான ஊழியத்தை தருவார். ஊழியத்தை நிரந்தரமா தரணும். ஆமென். அல்லேலூயா. ஆத்துமாக்களை நிரந்தரமா தரணும். ரெக்க கட்டி பறக்கிற குரூப்பா இருக்க கூடாது. இந்த புறாவை பாத்தீங்கன்னா ஒரு ரூம்குள்ள போங்க, அதுக்கு வாசல் அழகா தெரியும், போனா ஈஸியா போயிடலாம். அது என்ன செய்யும்? பயத்துல படபடப்ப டமா டிமா டமார் அங்கங்க பட்டு கிடக்கு, கையில வந்து மாட்டோம். சிலர் நல்ல ஆவிக்குரியவங்க கூட பாத்தீங்கன்னா ஒரு நிலைவரமான ஆவியோடு இருக்க மாட்டாங்க. எப்பவும் ஜெபத்தில் இருக்கிறவங்க தான் தெரியும் ஜெபத்தில் இருக்க மாட்டாங்க, அப்படி தெரியும். ஆனா எப்படி இருப்பாங்க? படப்படுத்திட்டே இருப்பாங்க. அங்க போவோம், இங்க போயிருமா, இதை கொஞ்சம் இப்படி செஞ்சிருமா, ஆண்டு செஞ்சிடும், அப்படி செஞ்சிருவாரா, இப்படி நடத்தும். அமைதியா இருக்கணும். நமக்குள்ள இனி இங்க வந்தவங்க விசுவாசிக்கணும். ஆண்டவர் நிரந்தரமான ஆசீர்வாதத்தை எனக்குள்ள வச்சிருக்கேன். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் போராடி பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடத்துல
நான் இல்லை. நம்ம கானானை பத்தி பார்க்கலாம். பாலும் தேனும் ஓடுகிற அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பிரதானமா ஒரு திராட்சை கொலை பார்த்துருக்கீங்களா? திராட்சை கொலை நம்ம இவ்வளவு பெருசா இருக்கு. 2 பேர் கம்ப தோல்ல கட்டிட்டு நடுவுல திராட்சை பழத்தை அந்த ஒரு கொலைய அந்த கம்புல கட்டி தூக்கிட்டு வந்தாங்க. அப்ப திராட்சை கொலை எவ்வளவு பெருசா இருந்திருக்கும். அந்த காலத்துல மனிதர்கள்லாம் 7 அடி இருப்பான். சரியா? ஆமா, இவ்வளவு வளர்த்தி இருப்பான். தோல்ல வச்சு தூக்கிட்டு போனா இதுல இருந்து கீழே வரைக்கும் என்னது ஒரு திராட்சை கொலை. அப்படின்னா அந்த தேசம் எவ்வளவு செழிப்பா இருந்திருக்கும் பாருங்க. ஏன் இந்த உலகத்துல இருந்து நேர பரலோகத்துக்கு போறவனுக்கு எதுக்கு கானான் தேசம்? எதுக்கு கானான் தேசம்? அப்படி வனாந்திரத்துல இருந்து சோறு தான் போடுறாரு, நல்லா சாப்பிட்டு கொண்டு வனாந்திரத்துல இருந்துட்டு எதுக்கு சண்டை போடணும், எதுக்கு நாட்டை பிடிக்கணும், எதுக்கு இல்ல. கர்த்தர் தான் தேவன் என்று உலகம் முழுவதும் அறிவதற்காகத்தான் அது. ஆமென். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உன்னை வச்சு உன்னை ஏன் ஆசீர்வதிக்கணும்? எப்பவுமே கெஞ்சி தொங்கி அவர்கிட்ட வாங்கி இல்லாம நிரந்தரமா உன்னை ஆசீர்வதிச்சு இந்த ஊர்ல நம்ம பாக்குறோம். நிறைய பேருக்கு கவர்மெண்ட் ஜாப் ஆண்டர் கொடுத்திருக்கிறார். ஒரு காலகட்டத்தில் நிறைய அரசாங்க உத்தியோகத்தை கொடுத்திருக்கிறார். ஆனா அதே போல அவங்க ஊழியம் செய்யறாங்க. நிறைய டீச்சர்ஸ் உபதேசியரா அல்லது தனிப்பட்ட முறையில் வேற ஏதாவது ஒரு ஊழியங்களை அங்கங்க இருந்து செய்யறாங்க. ஆண்டவர் அவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப்பை கொடுத்து ஒரு வாத்தியாரா ஒரு டீச்சரா மாத்தினதுக்கு காரணம் என்னன்னா அவங்க அந்த ஊழியம் செய்யணுங்கிறக்காக தான். அல்லேலூயா. ஆனா நம்ம என்ன நினைப்போம், ஊழியமா அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஏதோ கொஞ்சம் செய்யறோம் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த கொஞ்சம் செய்யறதுக்காக தான் அந்த 6 நாளைக்கும் சம்பளம் கொடுக்கிறாரு. அல்லேலூயா. ஆமா, அதை செய்யறதுக்காக தான் உங்கள்கிட்ட ஆண்டவர் பேசுறாரு. வந்திருக்கிறவங்க ஆண்டவர் பேசுறாரு, உனக்கு ஒரு நாள் நிரந்தரமான ஒரு வருமானம் உள்ள ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல கொண்டு ஆண்டவர் நிப்பாட்டுவார். நிப்பாட்டும் போது நீ 6 நாள் வேலை செய்யலாம் அல்லது 5 நாள் வேலை செய்யலாம். ஒன்னு புரிஞ்சுக்கோ, ஒரு நாள் தேவனுக்காக நீ வேலை செய்யணும். ஆமென். உனக்கு அந்த வேலையை வச்சிருப்பார் ஆண்டவர். கண்டிப்பா உன் பணத்தை செலவு பண்ணி, உன் மைண்டை செலவு பண்ணி, உன் சரீரத்தோட உழைப்பை செலவு பண்ணி ஒரு நாள் ஏதோ ஒண்ணு செய்யணும். அதுக்காகத்தான் அந்த 6 நாளும் சிலர் நினைப்பாங்க. இப்ப போன சந்ததி இப்படிலாம் ஊழியம் செஞ்சாங்க, இப்படிலாம் காரியம் செஞ்சாங்க. அடுத்த சந்ததி அதை பத்தி எண்ணமே இல்லாம இருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. உங்க அப்பா சொல்லி கொடுக்கணும், தாய்க்கு தகப்பனுக்கு உங்க அம்மா அப்பாவுக்கு நல்ல சம்பளம் உள்ள வேலையை கொடுத்ததே உன்னைய பெத்தெடுத்து உன்னைய வளர்த்து நீ ஏதாவது ஆண்டவருக்காக செய்யணும் அப்படிங்கிறது தான். அல்லேலூயா. அதுக்காக தான் வேலையை கொடுக்குறாரு. அதை புரிஞ்சுக்கணும். கானான் தேசத்துக்கு ஏன் கூட்டு போகணும்? தேவையா? நிறைய சண்டை போட்டு நிறைய பேரை அழிச்சு, நிறைய பட்டணங்களை அழிச்சு, கோட்டைகளை அழிச்சு, மனிதர்களை அழிச்சு, சுவாசம் விடுற ஒரு ஜந்து கூட உயிரோடு இருக்க கூட சொல்லி மறுபடியும் கானான் தேசத்துக்குள்ள போய் ஆண்டவர் ஏன் கொண்டு போறாரு அப்படின்னு சொன்னா, அந்த தேசத்துக்கு போனாதான் உலகமே அவனை திரும்பி பார்க்கும், தேவனை பார்க்கும். ஓ நோ 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 நோ, இவர் தான் உண்மையான தேவன். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களை நிலைவரமான நிரந்தரமான ஆசீர்வாதத்துக்குள்ள உங்களை கொண்டு போறது எதுக்கு தெரியுமா? ஆண்டவரை மகிமைப்படுத்துறதுக்காக. ஆமென். அல்லேலூயா. உங்க இருதயத்தின் அடி ஆழத்துல நான் எப்படியாவது ஆண்டவரை மகிமைப்படுத்துவேன்னு சொல்லி ஒரு வைராக்கியம் மட்டும் இருந்துட்டுன்னு சொன்னா உங்களுக்கு நிலையான ஆசீர்வாதம் வந்துடும். அது உங்களுக்கு மட்டும் இல்ல, ஊழியக்காரனாக எனக்கும் அது அவசியம். நிரந்தரமான நிலையான ஆசீர்வாதம், வருமானம், செழிப்பு, உயர்வு, கணம், மேன்மை, புகழ்ச்சி எல்லாம் ஆண்டவர் எழுதி வச்சிருக்காரு. அல்லேலூயா. எதுக்கு சொன்னா, கானான் தேசத்துக்குள்ள போன ஜனங்கள்னால ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆனா அந்த ஜனத்தை ஒருத்தர் கொண்டு போனார்ல, அவர் தான் உண்மையான தேவன் என்று சொல்வதற்காக. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம எழும்புவோமா? தேங்க்யூ லார்ட். அப்படி ஜெபத்தோடு, உண்மையான ஜெபத்தோடு ஆண்டவர்கிட்ட, இயேசப்பா ஆமென், உண்மையா ஜெபம் பண்ணணும்டா. அப்புறம் நீ வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு கூடாது.
சும்மா அன்றாட கூலி வேலை தவறல்ல. ஆனால் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை ஆண்டவர் வச்சிருக்கும் போது நீங்கள் அப்படி கஷ்டப்படணும் அவசியம் இல்லை. உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் தேவைக்காக ஜெபம் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல உங்களை கொண்டு வைக்கணும்னு விருப்பப்படல. இன்னைக்கு ரெவலேஷன் ஆண்டோடைய தீர்க்கதரிசன வார்த்தை, உங்களுக்கான தீர்க்கதரிசன வார்த்தை. நீங்க இங்க தெரிஞ்சு வந்தீங்களோ தெரியாம வந்தீங்களோ தெரியாது, உங்களுக்கான தீர்க்கதரிசன வார்த்தை. உங்களுக்கு நிரந்தரமான ஒரு வருமானம், அதோடு கூட சேர்ந்து நிரந்தரமான ஒரு ஊழியம் ஆண்டவருடைய மகிமைக்காக. அது ஒரு நிரந்தர வேலையா இருக்கலாம், நிரந்தர தொழிலா இருக்கலாம், அல்லது நிரந்தர சேவை சார்ந்த விஷயமா இருக்கலாம். எனக்கும் சில நிரந்தரமான காரியம் தேவைப்படுது. ஏன்னா உன்னதத்துக்குரிய நிரந்தரம் என்பது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே கொடுத்திருக்கிற ஒரு நல்ல அனுபவம், உன்னதத்திற்குரிய நிரந்தரம். அப்ப இந்த உலகத்திலே நான் சில நிரந்தரங்களை பெற்றுக்கொண்டாதான் உன்னதத்துக்கு உரிய நிரந்தரத்தை நான் கனப்படுத்த முடியும். அப்ப ஆசீர்வாத ஊற்று என்பதும் உன்னதத்துக்குரியதான். ஆனா அந்த உலகத்திலேயே தேவன் தர சித்தமா இருக்கிறார். கொஞ்சம் இருதயத்திலிருந்து அப்படி கதறி ஜோமனுமா கொஞ்சம், அதாவது ஒரு ஒரு பிள்ளைக்கு ரொம்ப விருப்பமான ஒரு பொருளை, ரொம்ப நாள் கேட்ட ஒரு பொருளை ஒரு தாயோ தகப்பனோ கொண்டு கையில வைக்கும் போது அதை பெற்றுக்கொள்வதற்கு அந்த பிள்ளை எப்படி துடிக்குமோ, கைகளை கால்களை ஆட்டி துடிக்குமோ, விருப்பத்தோடு அதை பற்றி பிடிக்குமோ, அப்படி இந்த வார்த்தையை பிடிக்கணும். வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். சும்மா அந்த கூட்டத்துக்கு போனேன், இந்த கூட்டத்துக்கு போனேன், இங்க போனேன், அங்க போனேன், எல்லா இடத்துக்கும் ஓட, அப்படி தயவு செய்து வார்த்தை. இன்னைக்கு உங்களுக்கு வார்த்தை வருது, வார்த்தையை பிடிங்க, வார்த்தையை பிடிக்கணும். நானும் இந்த வார்த்தையை நான் பிடிக்கணும், வார்த்தையை பற்றி பிடிக்கணும். வார்த்தை தான் உங்களை ஆசீர்வதிக்கும். பேதுரு சொல்ல, நான் யார்கிட்டயா போவோம்? நித்திய ஜீவ வசனம் உம்மிடத்தில் உண்டே. ஓ லார்ட், நான் யார்கிட்டயா போவோம்? எனக்கு அதான் விருப்பம். அப்படிப்பட்ட ஆத்மாக்கள் வேணும் தான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஆத்மாக்கள் வேணும் ஆண்டவரே. நித்திய ஜீவ வசனம் உம்மிடத்தில் உண்டே. நான் யார்கிட்ட போவோம்? ஜீவ வசனம் உங்ககிட்ட இருக்குது. வசனத்தின் மேல் வாஞ்சை, வசனத்தின் மேல் தாகம். இன்னைக்கு எப்படி பேசுறாரு, இன்னைக்கு என்ன பேசுறாங்க, என் வாழ்க்கைக்கு அது என்ன பிரயோஜனமா இருக்கு? தாகம், தாகம். எல்லாரும் வாய் தரும் ஜெபம் ஆரம்பிங்க. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றி, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றி. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றி, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றி. ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். முதியோர் மேலும் இளைஞர் மேலும் ஊற்ற வேண்டுமே, கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே. முதியோர் மேலும் இளைஞர் மேலும் ஊற்ற வேண்டுமே, கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே. ஊற்றுமையா உம் வல்லமையை,
நீர் எங்களுக்கு நிரந்தரமானவைகளை கொடுத்து விட்டதுக்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எங்களுக்கு உன்னதத்துக்குரியதுக்கும் உலகத்துக்குரியதுக்கும் ஒரே நீர் ஊற்றை எங்களுக்கு வச்சிருக்கிறீங்க. அல்லேலூயா. ஆசீர்வாதம் என்கிற நீர் ஊற்று எங்களுக்குள்ள இருக்கிறது. அல்லேலூயா. நாங்க இனிமே மழைக்காக ஆமென். ஒருவேளை நான் வெளிப்படையான பெயரை மழை அதை சொல்லல. ஆமா, ஒவ்வொரு ஆசீர்வாதத்துக்கும் காத்திருந்து 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 போராடி மண்டையை போட்டு முட்டி. ஆமா, பாத்தீங்கன்னா யோசித்து பாருங்க. நிரந்தரமான வருமானம் இல்லாம தகப்பன் சரியில்லை, கணவன் சரியில்லை, சரியான வருமானம் இல்லை, வருமானத்துக்கு மிஞ்சி செலவாயிட்டு இருக்கு, ஒரு குடும்பம் போராடிட்டு இருக்கு வருமானத்துக்கு. அதே பக்கத்து வீட்டில் இன்னொரு குடும்பம் கரெக்டா மாசம் ஆனா இத்தனை 1000 ரூபா வருது, நிரந்தரமான வேலை இருக்கு, அவங்களுக்கு அந்த போராட்டம் இல்லை அப்படின்னு சொன்னா ஆண்டவர் என்ன நினைப்பாரு? நீங்களே யோசிச்சு பாருங்களேன். உங்க பிள்ளைகள் ஒருத்தி டெய்லி சாப்பாட்டு கஷ்டப்பட்டு இருக்கு, ஒருத்தங்க மாசம் 1 லட்சம் ரூபா வாங்கிட்டு இருக்காங்க. உங்களால அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? அதேதான். அப்ப ஏன் அப்படி நடக்குது? ஒண்ணுமே இல்லை, விசுவாசத்துலதான் வித்தியாசம். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. விசுவாசத்துலதான் வித்தியாசம். இன்றைக்கு நீங்க எதை விசுவாசிக்கணும்? ஆண்டவர் உங்க கூட பேசிட்டு இருக்காரு, மனிதன் அல்ல. எனக்காகவும் உங்களுக்காகவும் பரிசுத்த ஆவியான பேசி கொண்டிருக்கிறார். இந்த கஷ்டத்தை இனிமேல் நம்ம படக்கூடாது. அல்லேலூயா. அது நீங்க எப்படி விசுவாசிக்கணும்னா இன்னைக்கு நைட்டு நடக்கிற மாதிரியே விசுவாசிக்கணும். ஆனா கொஞ்சம் பொறுமையா காத்திருக்கணும். இன்னைக்கு நைட்டு நடந்த மாதிரி நிரந்தரமான ஆவியை நமக்கு எப்படி கொடுத்தாரோ உன்னதத்துக்குரிய காரியம், உலகத்துக்குரியதும் அதே ஆவியானவர் நமக்கு நிரந்தரமான ஆசீர்வாதத்தை தர சித்தமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. கெஞ்சி கூத்தாடி ஒரு காலில் போட்டு உருண்டு பிறண்டு இல்லை 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 இல்லை, நிரந்தரமாக ஊற்றாக ஆசீர்வாதத்தின் ஊற்றாக அவர் எனக்குள்ள வாசம் பண்ணிருக்கிறார்.